திருமந்திரம் பாயிரம் பாடல் 90 திருமூலர் வரலாறு அடிப்படை தத்துவங்கள் ஞேயத்தை ஞானத்தை ஞாத்ருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை ஆகோசர வீயத்தை முற்றும் விளக்கியிட்டேனே. வரி 1. நியாயத்தை ஞானத்தை ஞாத்ருவத்தினை. ஞேயம் என்பது அறியப்படும் பொருள், ஞானத்தின் குறிக்கோள், அறிவின் இலக்கு என்று பொருள். ஞானம் என்பது அறிவு, ஞான சக்தி. ஞாத்ரு என்பது அறிபவன், அறிவை அடைபவன், ஆன்மா என்று பொருள். இவை மூன்றும் அறிவின் மும்மை. வரி 2. மாயத்தை மாமாயை தன்னில் வரும் பறை. மாயம் என்பது மாயை, சிறிய மாயை, அசுத்த மாயை என்று பொருள். மாமாயை என்பது பெரிய மாயை, சுத்த மாயை, மூலமாயை. வரும் பறை என்பது தோன்றும் பராசக்தி, மாமாயையில் உதிக்கும் பறை என்று பொருள். வரி 3. ஆயத்தை அச்சிவன் தன்னை ஆகோசர. ஆயம் என்பது கூட்டம், சக்திகளின் குழு, தத்துவங்கள் என்று பொருள். அச்சிவன் தன்னை என்பது அந்த சிவனை, பரசிவனை, பரம்பொருளை. ஆகோசர என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்ட, அறிவுக்கு எட்டாத, மறைந்த என்று பொருள். வரி 4. வீயத்தை முற்றும் விளக்கியிட்டேனே. வீயம் என்பது விதை, மூலசக்தி, ஆற்றல், வீரியம் என்று பொருள். முற்றும் என்பது முழுமையாக, நிறைவாக, அனைத்தையும். விளக்கியிட்டேனே என்பது விளக்கினேன், எடுத்துரைத்தேன், வெளிப்படுத்தினேன் என்று பொருள். சாரம். இப்பாடலில் திருமூலர் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவங்களை அறிமுகப்படுத்துகிறார். ஞேயம், ஞானம், ஞாத்ரு என்ற அறிவின் மும்மை, மாயை, மாமாயை மற்றும் அதில் தோன்றும் பறை, சிவன் மற்றும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட மறைந்த வீயம், இவை அனைத்தையும் நான் முழுமையாக விளக்கினேன் என்கிறார். இது திருமந்திரத்தின் தத்துவ அடித்தளம். ஓம் நம சிவாய.